அன்பான நண்பர்களே, அழகு பெண்களே, எல்லோருக்கும் காலை வணக்கம். என்னோட ஒர்க்கு கடைக்கு என்ன அப்படிங்கிறது இப்போ தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், செஞ்சிட்ருக்கேன். வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே எங்கள் மாமியார் எல்லாம் கூட்டி எடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், நான் தயிர் சாதத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அரிசி தயிர் சாதத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது இன்றைக்கி வந்து லெமன் சாதம், தயிர் சாதம், அப்புறம் எக் ரைஸ் போடலான் இருக்கேன். அப்புறம் தக்காளி சாதம், சிக்கன் பிரியாணி, அப்புறம் காளான் பிரியாணி, இந்த மாதிரி போடலான் இருக்கேன். அதனால் அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து லெமன் சாதத்துக்கு ஊற வைக்கிறேன். அடுத்தது எக் ரைஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். இந்த டைல்ஸ் டைல்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. எங்கள் மாமனார் போட்டு வாங்கி கொடுத்தாரு. இதில் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 54 ரூபா. இது நம்ம சமையல் செய்யும்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிச்சிருக்கும். அது ஒவ்வொரு டைம் பெயிண்ட் அடித்தாலும் அது தெரிச்சிட்டே தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த டைம் வந்து போன டைம் கோல்டன் கலர் ஷீட் ஒட்டிடணும். அது வந்து ஒரு வருஷம் பக்கம் மேலே ஆயிடுச்சுட்டு இதாகுதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு இப்போ இது மாதிரி வாங்கி ஒட்டியிருக்கிறோம். என்னென்னா பெயிண்ட் அடிக்கிற வேலை மிச்சம். இது எப்போ வர வரைக்கும் அது வரைக்கும் வந்துச்சுன்னா அப்புறம் கிழிச்சிட்டு மறுபடியும் வேறு ஒன்று வாங்கி ஊட்டிக்கலாம். எப்படியும் 1 இயருக்கு மேலே வரும். இது வாங்கிட்டும் பத்தலை. அப்புறம் மறுபடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கா, இதுக்கு வாங்கி வச்சுருக்கு. நீ அதுக்கு ஒட்டணும். அது இன்றைக்கோ நாளைக்கோ பேலன்ஸ் எல்லாம் ஒட்டிடுவோம். ஒட்டினோம்னா கொஞ்சம் நீட் ஆகிடும். நீங்களும் கூட அந்த மாதிரி இங்கே ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏதாவது நம்ம தாளிக்கிறதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அந்த இடம் மட்டும் பெயிண்ட் போயிடுது. அதனால் இந்த இடம் மட்டும் ஒரு அட்டை மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மற்றபடி பார்க்குறதுக்கு தொடச்சிக்கலாம், தண்ணி தெளித்து தொடச்சிக்கலாம், ஒன்றும் ஆகாது, நீட்டாக இருக்கு இல்லைங்களா. சரி, இப்போ இது ஊற வச்சுட்டேன். நான் போய் பால் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து பாலும் முட்டையும் காய்ச்சிடலாம். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். வாங்கிட்டு வந்துட்டேன் முட்டை, கடுகு இதெல்லாம் தீர்ந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்து பால் ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்துருக்கேன். காய்ச்சிடலாம். என்னடா கேப் போடாமல் செய்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. தலை குளிச்சுட்டு வந்தேன், ஈரமாக இருக்குது. ஏன்னா ஈரத்தோடு அந்த கேப் போட்டோம்னா தலைவலி வந்துடும். கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதும் கேப்பு நான் நிறைய வச்சுருக்கேன். இதோ ஃபுல்லாக கேப் தான், இது ஃபுல்லாக கேப் தான். இதை போட்டுக்கலாம். தலை குளிக்கிற அன்றைக்கி மட்டும் போடவே முடியறதில்ல, கொஞ்சம் நேரம் ஆகும் ட்ரை ஆகுது. ஓகே, ஹைட்டு பத்தலைன்னு ஸ்டூல் வச்சு வச்சுருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிடலாங்க. நேற்றெல்லாம் எங்கள் எல்லாத்துக்குமே சரியான வேலை. அப்புறம் சாயங்காலம் இது வந்ததில் தான் சாப்பிட்டு விளக்கெல்லாம் கொஞ்சம் கழுவிச்சு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றினேன், வெத்தலை வச்சு 6 வெத்தலை வச்சு. அதனால் அந்த விளக்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சாமி இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு நைட்டு டிஃபன் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு படுத்தா தூக்கமே வரல, டயர்டு. எல்லாம் வேலை செஞ்சால் நல்லா தூங்குவாங்க, நமக்கு டயர்டுக்கு தூக்கமே வரல எனக்கு. அதனால் இன்றைக்கி எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
இருந்துச்சு அந்தமே ஸ்டவ்வில் தொடச்சிடுவேன். தொடச்சிட்டு பால் காய்ச்சிடுவேன். அடுத்தது முட்டை வேக வச்சுக்கலாம். சில பேர்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க, ஒரு 2 பேர்த்துக்கு சமைக்கிறதுக்கு 3 பேருக்கு சமைக்கிறதுக்கே எங்களால் முடிய மாட்டேங்குது, நீங்கள் என்ன தான் சமையல் கட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்ட்டு. மேரேஜ்க்கு முன்னாடிலாம் நானும் சமைக்க சும்மா வீட்டில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்பேன் சமைக்கிறது. இப்போ நம்ம கல்யாணம் ஆகி வந்துமே நான் சமைக்கல மாட்டேங்க. மாமியார் எல்லாம் ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டுங்க, எல்லாம் எனக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. அவங்களே காலையில் மத்தியானத்துக்கு எல்லாத்துக்கும். சரி நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமே சாப்பாடு அப்படின்ட்டு ஒன்றுன்னா நானே பழகிட்டேன். இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நம்மளும் இத்தனை எல்லாம் செய்கிறோமாடா அப்படின்னு. நேற்று சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் வந்துச்சு. நேற்று தான் உண்மையாக சொல்கிறேங்க, பன்னீர் பட்டர் மசாலா ஃபஸ்ட் டைம் நேற்று தான் யூடியூப்பில் ஒருத்தவங்க செய்கிறது பார்த்து தான் செஞ்சேன். 3, 4, 5, 9, 10, 30 முட்டை வாங்கினேன். 20 முட்டை வேக வச்சுக்கலாம். 10 முட்டை வந்துட்டு ஏதாவது குக்கர் ஆப்பில் ஆர்டர் வந்ததுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது வச்சுக்கலாம். இன்றைக்கி எக் ரைஸ் எல்லாம் போடுவேன், அதனால் அதுக்கு வேணும். பத்தலைன்னா இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க தான் மளிகை கடை வச்சுருக்காங்க, ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அது வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா ஃபோன் கால் வந்ததுன்னா வீடியோ எடுக்கும்போது கேட்கறது இல்லை, அவரோடது சார்ஜ் இல்லையா. பாத்திரம் கழுவுறதுக்கு மத்தியானம் மட்டும் ஆள் போட்டிருக்கேன். அது ரொம்ப வருஷமாவே அவங்க வந்துட்டு இருக்காங்க. மேலே மயில் உடம்புக்கு சத்தம், ரொம்ப வருஷமாவே அவங்கள போட்டிருக்கேன். 2 நேரம் ஃபஸ்ட்டு வந்து கழுவிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கடை மாற்றினதுக்கப்புறம் இப்போ தான் பிக்கப் ஆகிட்டு இருக்குங்களா, அதனால் மத்தியானம் மட்டும் அவங்க கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க. ஈவினிங் வர்றதை நான் கழுவிடுவேன். ஏன்னா சாய்பாபா காலனியில் கடை போட்டிருக்கும் போது வரும்போது 7 மணிலாம் ஆகிடும். அவங்களுக்கு வந்து 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் பாத்திரம் கழுவுறதுக்கு. அதனால் நான் வந்து ஈவினிங் கழுவ ஆரம்பித்தது. சரி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறேன். மத்தியானம் மட்டும் சேர்ற பாத்திரம் அவங்க வந்து கழுவி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா வேலை கண்டினியூவாக இருக்குது. பெரிய பெரிய பாத்திரம் மட்டும்தான் அங்கே போடுறது, மீதி சின்ன சின்ன சேர்றதுல நான் எங்கள் மாமியாரெல்லாம் இங்கேயே உள்ளேயே கழுவிடுவோம். ஓகே, அடுத்தது வந்து எங்கள் டெடி குட்டிக்கு, எங்கள் பப்பி குட்டிக்கு சிக்கன் மட்டும் போட்டு வேக வைப்பேன். அது நேற்று போய் போட்ட குக்கர் மேலேயே இருக்குது. சரி அதை எடுத்துகிட்டு வந்தாருன்னா அதில் போட்டுக்கலாம். அடுத்தது அரிசி ஊற வச்சதை நம்ம சாப்பாடு வச்சிடலாம். இந்த ஷீட்டெல்லாம் நான் வாரத்துக்கு ஒரு நாள் மாற்றிருக்கேன். இந்த ஷீட் இதெல்லாம் வந்து இந்த சாக்கு இருக்கு இல்லையா, அரிசி சாக்கு கீழே போட்டிருக்கேன், அப்போ மாற்றிடுவேன்.
சரியா? முட்டை இப்பதான் வேக வச்சிருக்கேன். வெந்தோன்னா கொடுத்தாங்க. சரியா? ஓகே ஓகே ஓகே. கொடுக்குறேன். அமைதியா டெய்லி வருங்க. நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்துடும். ஏன்னா அதுக்கு ஒரு முட்டை மஞ்சக்கரு வெள்ளை சாப்பிடாது. இந்த மஞ்சக்கரு வந்து அதுக்கு வேணும். அதனால எத்தனை நேரம் ஆனாலும் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கும். வேற வச்சாலுமே இப்போ நான்வெஜ்லாம் வைக்கக்கூடாதும்பாங்க. ஆனால் அது நான் ஏதாவது நான்வெஜ் சிக்கன் கறி வச்சுருந்தாலும் அது எடுக்கிறதுக்காகவே இங்கே அங்கெல்லாம் இருக்கும். சரின்னு ஒரு பீஸ் வச்சோம்னா சாப்பிட்டாலும் அந்த மஞ்சக்கருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும். ஒன்று வச்சோம்னா அமைதியாக போயிடுது. அதுக்கு சாப்பிட்டு இன்னொன்று வரும், 2 வரும், 2 சண்டை கட்டிக்குங்க. அதனால பிச்சு வச்சோம்னா 2 ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு பறந்துடும். வெயிட் பண்ணு. முட்டை விசில் வந்தோன்னா விசில் அடங்குனதும் கொடுத்துருவேன். சரியா? கேஸ் கட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் பத்தியா அங்கே உட்கார். வெரி வெரி குட்.